நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். நமது சரீரத்தோடு தொடர்புடைய சுகம், ஆரோக்கியம் போன்றதான தேவைகளையும், வாழ்க்கை வாழ தொடர்புடைய நல்ல வேலை, வீடு, கார், மனைவி, மக்கள், இது போன்ற தேவைகளையும் நமது தேவைகள் என்று சொல்லலாம். இந்த தேவைகளை எப்படி தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வது என்று பரிசுத்த வேதம் சொல்லவே இல்லை. சில வேளைகளில் இந்த சரீர தேவைகளையும், வாழ்க்கைக்கு தேவைப்படும் அத்தியாவசிய தேவைகளையும் தேவனிடத்திலிருந்து பெற முடியவில்லை. இதற்குத்தான் இயேசுவே சொன்னது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறார். இந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எவைகள்? தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள ஆவிக்குரிய நன்மைகளை தேடி ஓட வேண்டும். அதாவது பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமாகுதல், தேவ உறவு, தெய்வீக நற்குணங்கள், நித்திய நம்பிக்கை போன்றவற்றையே நாம் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்றதான தேவ பரம ராஜ்யத்திற்குரிய காரியங்களை தான் நாம் தேடி பெற்றுக்கொள்ளும் போது மற்ற யாவுமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறார். அதாவது ஆட் அண்ட் யூ. ஆனால் இன்று தவறுதலாக பல ஊழியர்கள் ஜனங்களை வழிநடத்துகிறார்கள். எப்படி என்றால், ஜெப கூட்டங்களில் பங்கு பெற்றால் நீங்கள் கேட்டவர்களை தேவன் தர வல்லவர் என்றும், உபவாசம் இருந்து ஜெபம் செய்தால், உபவாச கூட்டங்களில் பங்கு பெற்றால் போதும், நீங்கள் கேட்பவைகளை தேவன் தருவார் என்றும் மற்ற சில போதகர்கள் சொல்லுவது. நீங்கள் தவறாமல் காணிக்கை தசமபாகம் செலுத்திப்பார்கள், நீங்கள் பழுகி பெருகி உங்கள் ஆசீர்வாதம் பெருகும் என்பார்கள். போதகர்கள் சொல்லுகிற இவைகள் யாவுமே செய்தாலும் ஆசீர்வாதம், நன்மைகள் பெற முடியவில்லை சிலரால். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெப கூட்டங்கள் செல்வதும், உபவாசம் எடுப்பதும், காணிக்கை கொடுப்பதும் தவறே கிடையாது. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு பாவ விடுதலை பெற்ற நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை, புதிய நற்குணங்கள் அடைய நாம் பாடுபடும்போது, தேவனுடைய பரம ராஜ்யத்திற்கென்று உள்ள நன்மைகளை நாம் பெறும்போது, இந்த சரீர நன்மைகள், உலக நன்மைகள் அளவில்லாமல் தருகிறார் தேவன். ஆமேன். God bless you.